ஒரு வானூர்தி பறந்து வருகிறது. இந்த சாலை புதிதாக செய்யப்பட்ட தார் சாலை. ஒரு முறை நான் சென்று வந்தால் 1/2 கிலோமீட்டர் 4 முறை அப் அண்ட் டவுன் சென்று திரும்பி வந்துள்ளேன். பயமில்லாத சாலை. இதுபோல் பேருந்துகளை கொண்டு வந்து இதெல்லாம் அந்த மற்ற மாநிலங்களுக்கு மற்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து தான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி அதை சுத்தம் செய்து போகிறார்கள். இதுவரை ஒரு 3 பேருந்து இருந்தது. எல்லாம் பல நகரங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே செல்லக்கூடிய பேருந்து தான். இதுபோல் காரை நிறுத்தி கொண்டு சிலர் இங்கே சிறுநீர் கழிக்கிறார்கள், ஓய்வெடுக்கிறார்கள். ஒரு ஜோடி அங்கே பேசிக்கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் அன்றாடம் பார்க்கக்கூடியது தான். இன்று மாலை நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வந்தேன். 4 முறை சென்று வந்துவிட்டேன். இது 5வது முறை. சமத்துவத்தை பற்றித்தான் இப்பொழுது நான் பேசப்போகிறேன். முன்னாடி சொன்னது ஒரு முன்னுரை. சமத்துவம், சமம், ஆங்கிலத்தில் ஈக்குவாலிட்டி என்பாங்க. சமத்துவம், சகோதரத்துவம். சகோதரத்துவம்னா ஃப்ரெட்டர்னிட்டி, எல்லாருமே சகோதரர்களாக பாவிப்பது. சமத்துவம், உயர்வு தாழ்வு இல்லாமல் நீனும் நானும் சமம். நிறம் வேறுபடலாம், மொழி வேறுபடலாம், நம்முடைய பண்பாடு வேறுபடலாம், உடை அலங்காரம் வேறுபடலாம். ஆனால் நாம் எல்லாம் மனிதர்கள் என்ற ஓரினம்தான் சமத்துவம். சாலையிலே பார்த்தால் சமமாகத்தான் செய்கிறார்கள். வீட்டை கட்டும் பொழுது தரையை சமமாகத்தான் வைத்துக்கொள்கிறார்கள். ஆனால் மேடும் பள்ளமும் பீடபூமியும் மலையும் பூமியில் இருக்கிறது. நிலவில் போய் பார்த்தார்கள், அங்கேயும் மேடும் பள்ளமும் இருக்கிறது. மனிதர்கள் மட்டும் இல்லை. இப்படி சமத்துவம் என்பது நமக்குள்ளே, மனிதர்களுக்குள்ளே சமமாக பாவிப்பது. சாதி, மதம், பேதம், நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கருதாமல் நீயும் நானும் ஒன்று. அப்போது தான் அங்கே சகோதரத்துவம் நிலைத்து நிற்கும். சகோதரம் வேண்டும் என்றால் சமத்துவம் வேண்டும். பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், கார்பெண்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு தடை இல்லை. ஆனால் நமது பண்பாட்டில், பேச்சு வழக்கில் நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்து பார்க்காமல் எல்லாரும் கைக்குலுக்க வேண்டும், சிரிக்க வேண்டும், ஏ ஸ்மைலிங் ஃபேஸ். இப்படி எல்லோரும் செய்தால் அங்கே சமத்துவம் இருக்கும். சமத்துவம் இருந்தால் தானாகவே சகோதரத்துவம் வந்துவிடும். நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள்தான். ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து பல இடங்களுக்கு சென்ற அந்த தாயின் பிள்ளைகள் தான் நாம் எல்லாம். பல இடங்களுக்கு சென்றாலும் பல மொழிகள் பேசினாலும் நாம் எல்லாம் சமமாகத்தான் இருக்கிறோம். சமமாகத்தான் எல்லாவற்றையும் நாம் பாவிக்கிறோம். அதனால்தான் நமக்கு இங்கே சமத்துவம் முக்கியத்துவம் பெறுகிறது. சகோதரத்துவம். ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் தான். சாப்பாடும் ஒரே சாப்பாடு தான். கல்வியும் ஒரே கல்வி தான். ஆசிரியர்கள் வயது வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் பள்ளி குழந்தைகள் ஒரே வயதில் தான் இருப்பார்கள். ஒரு 5வது படிக்கக்கூடிய மாணவன் ஒரே அளவில் தான் இருப்பான். யூனிஃபார்ம் போட்டிருப்பான். அங்கே சமத்துவம் நிலைநாட்டப்படும்.
அதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றினால் பிரிவினைக்கு அங்கே வேலையே இல்லை. அதுதான் நான் முக்கியமாக சொல்லக்கூடிய கருத்து. நாம் எல்லாம் ஈக்குவாலிட்டி. நம்மிடையே பணக்காரன் ஏழை என்று இருக்கலாம், நீ படித்தவனாக இருக்கலாம், நான் வியாபாரியாக இருக்கலாம். ஆனால் நாம் எல்லாம் தொழிலாளி தான், சமத்துவம்தான். யாரோ ஒரு முதலாளி கீழே நாம் வேலை செய்கிறோம். இல்லை, நீங்கள் முதலாளியாக இருந்தால் மற்றவர்கள் தொழிலாளி உங்களுடன் வேலை பார்க்கிறார்கள் ஒரே இடத்தில். இப்படித்தான் சமத்துவத்தை நாம் பாராட்ட வேண்டும். சமத்துவத்தை நாம் பாராட்டுவோம், எல்லோருக்கும் பகிர்வோம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ், எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் பராபரமே என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இடம் தாதங்குப்பம், சென்னை. இந்த சாலை கோயம்பேடு செல்லக்கூடிய சாலை. புறப்பட்டு வரக்கூடிய இடம் பல இடங்கள். மணலியாக இருக்கலாம், பெரியார் நகராக இருக்கலாம், பெரம்பூராக இருக்கலாம் என்ற பல இடங்களில் இருந்து வரக்கூடிய பேருந்துகள் தான். எனவே நண்பர்களே, இந்த காணொளி என்னுடைய யூடியூப் சேனலுக்காக பதிவு செய்துள்ளேன். உங்களுக்கு இது சரி என்று பட்டால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், மாற்று கருத்தானாலும் நீங்கள் தெரிவிக்கலாம் என்று சொல்லி வாழ்க வளமுடன். நாம் எல்லாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு இருப்போம். அதுவே என்னுடைய கருத்து.